மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மேத்ஸ் வித் மெய் அப்படிங்கிற சேனலில் நாம் இப்போ பார்க்குறோம். இது ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருந்த சேனல் தான். இடையில சில சூழ்நிலையின் காரணமாக நம்ம கண்டினியூ பண்ண முடியல. இப்போ மீண்டும் கண்டினியூ பண்ணுறோம். இந்த 10th எஸ்பெஷலி 10th ஸ்டூடெண்ட்ஸ் மேத்தமேட்டிக்ஸ்னாலே கஷ்டம்னு நினைப்பீங்க. இப்போ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நாம் இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனல் நீங்கள் பாருங்கள். மேத்ஸ் உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். நான் நிறைய ஷார்ட்கட்டில் போட்டு கொடுக்க போகிறேன். நாம் நிறைய மார்க் எடுக்க போகிறோம். ஓகேவா? ரெடிங்களா? இப்போ நாம் கோட்டேலி கிட்டக்க வந்துருச்சு. இந்த கோட்டேலி பரீட்சைக்கு நாம் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். அதில் சில கணக்குகள்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கண்டினியூ பண்ணலாங்களா? ஆரம்பிக்கலாமா? மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கோட்டேலிக்கு சாப்டர் 1ல் செட் லாங்குவேஜில் 5 மார்க்கில் ஒரு கணக்கு பார்ப்போமே. என்ன கணக்குன்னா, இது ரொம்ப முக்கியமான கணக்கு. அடிக்கடி எல்லா கொஸ்டின்ஸ்லையும் கேட்கக்கூடிய ஒரு சம் இது. இதை பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். இதுக்கு ஆக்சுவலி 9th இதை பார்த்துருப்போம். A = x belongs to n such that 1 is less than x less than 4. இது ஏங்கிற செட்டு. பிங்கிற செட்டு என்னன்னா, x is belongs to w, அதாவது ஹோல் நம்பர். 0 is less than or equal to x less than 2, and c is equal to x belongs to n, x is less than 3. nங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். இப்படி இருந்துச்சுன்னா இதை எப்படி வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க? a cross b union c is equal to a cross b union a cross c அப்படின்னு. இப்போ சொல்யூஷன் முதல்ல ஏங்கிற செட்டு என்னன்னு எழுதிக்கிறோம். நாம் எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பரில் இருக்குது. அப்படின்னா 1லிருந்து ஆரம்பிக்கிற எல்லா எண்களும் நேச்சுரல் நம்பர்ஸ். இதுக்கான அர்த்தத்தை நீங்கள் பார்க்கணும். எக்ஸுங்கிறது 1 விட பெருசு, 4 விட சின்னது. அப்போ என்ன நம்பரெல்லாம் இருக்கும்? 1 விட பெருசுன்னா 2, 4 விட சின்னதுன்னா 3. அப்போ ஏ கணம்ங்கிறது 2, 3. தென் பி என்ன கணம், என்ன செட் அப்படின்னு பார்த்தா, இது டபிள்யூவில் இருக்குது. ஹோல் நம்பர்ஸில் 0லேருந்து ஆரம்பிக்கணும். எக்ஸுங்கிறது 0 அண்டு 0 விட பெருசு. அப்போ 0 வரும். எப்போவுமே இது ஷார்ட்கட்டில் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தான் அந்த அடியில் ஈக்குவல்ட்டுன்னு இருந்துச்சுன்னா இந்த நம்பரும் இந்த செட்டில் வரணும். அடுத்தது 0க்கு அப்புறம் 1, 2 வரணுமா? ஏன்னா இங்கே ஆர் ஈக்குவல்ட்டு இல்லை. ஸோ 2 விட சின்னதோட நிறுத்திக்கணும். தென் சிங்கிறது என்னென்னா, எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு என், நேச்சுரல் நம்பர் தான். ஆனால் 3 விட சின்ன நம்பர். ஸோ 1, 2 மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி ஏபிசிங்கிற கணங்களை கரெக்டாக நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம இதை வெரிஃபை பண்ணிட முடியும். இப்போது அதனுடைய வெரிஃபிகேஷனை அழகாக என்ன பண்ணணும், இதை நோட்டை டபுளாக உங்கள் பேப்பரை டபுளாக பிரிச்சுட்டு ஒரு எல்ஹெச்எஸ் ஒரு ஆர்ஹெச்எஸ் அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷனுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு நீட்டாக போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபுல் மார்க் கிடைக்கும். இது எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி யூனியன் சி. இது ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. சரி, இப்போ எல்ஹெச்எஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? இந்த ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறத தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது பி யூனியன் சி இருக்குது. பி யூனியன் சி அப்படின்னா பி என்ன இருக்குது? 0,1 யூனியன் சி என்ன? 1,2. எப்போவுமே இந்த சாப்டரில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது யூனியன்னா என்ன, இன்டர்செக்ஷன்னா என்ன, கிராஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கார்டீஷியன் அதெல்லாம் என்னங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். யூனியன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? 2 செட்லையும் இருக்கிற எல்லா நம்பரையும் சேர்த்து எழுதுவோம். ஆனால் ஒரு நம்பர் ஒரு டைம் தான் வரணும். ஸோ 0, 1, 2 இதுதான் பி யூனியன் சி. பி யூனியன் சி இப்போ நாம் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் பி யூனியன் சி போடணும். இப்போ ஏ என்ன நம்மளுக்கு ஏற்கனவே இருக்குது பாருங்கள், 2,3 கிராஸ் பி யூனியன் சி என்ன? 0,1,2. இப்போ கிராஸ் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? இந்த செட்டில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும்
அந்த செட்டில் இருக்க நம்பரோட நம்ம என்ன செய்யணும், பேர் பண்ணணும். தட் இஸ் கார்டீசியன். 2,0 and 2,1 and 2,2. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3,0 3,1 and 3,2. இதுதான் A cross B union C. இதை நாம் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் 1 கொடுத்த உடனே அடுத்தது நம்ம ஆர்ஹெச்எஸ்க்கு போகிறோம். ஆர்ஹெச்எஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், A cross B. அதான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்குது. இப்போ A என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, 2,3 கிராஸ் B என்ன 0,1. இப்போ இது ரெண்டையும் நாம் கார்டீசியன் ப்ராடக்ட் போடும்போது 2,0 பாருங்க, 2,0 2,1 அண்ட் 3,0 3,1. ரைட். இப்போ A கிராஸ் B கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள், ஆர்ஹெச்எஸில் A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் A கிராஸ் C? A வந்து 2,3 கிராஸ் Cங்கிற செட் வந்து 1,2. இது ரெண்டுக்கும் கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பேர் பண்ணணும். 2,1 2,2. அடுத்தது 3,1 3,2. ஓகே, இதோட முடிஞ்சிருச்சா? இல்லை. பிகாஸ் A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். தட் இஸ் A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். யூனியன்னா நான் முன்னமே சொன்னோம், 2 செட் இருந்தால் அதை சேர்த்து எழுதணும். ஒரு நம்பர் ஒரு தடவை தான் வரணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கணக்கு. இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற 2,0 2,1 3,0 3,1 இருக்குது. இங்கே 2,1 2,2 3,1 3,2 இருக்குது. ரெண்டுலேயும் இருக்கிறது எதாவது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா 2,1 மட்டும் இருக்குது, 3,1 இருக்குது. இது ரெண்டையும் ஒரு வாட்டி மட்டும் எழுதணும், மீதியை அப்படியே சேர்த்து எழுதணும். அப்போ என்ன வரும் பாருங்கள், 2,0 2,1 3,0 2,2 3,1 and 3,2. இது ரெண்டையும் நாம் சேர்த்து எழுதிட்டோம். இது வந்து 2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ 1 and 2 வெரிஃபை பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸும் இதில் இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். இது ரெண்டையுமே ஈக்குவலாக நம்ம பண்ணுறது தான் வெரிஃபிகேஷன். நம்ம எழுதலாம் அப்படி, ஃப்ரம் 1 and 2 வெரிஃபைடு அப்படின்னு எழுதிட்டாலே போதும். திஸ் இஸ் த சம். இதில் வந்து ஒரு 5 மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உறுதியாக நீங்கள் வந்து மேத்ஸில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியும். உங்கள் ஸ்கூலுக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் பெருமையாக இருக்கும். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.